கொஞ்சம் சாப்பிடுமா. வேண்டாத்த. ஐயோ வேண்டான்னு சொல்லக்கூடாது, சாப்பிட்டா தானே பிள்ளைக்கு நல்ல பால் ஊறும். அத்தை இப்பதான் ஜூஸ் குடிச்சேன், அப்ப கொஞ்சம் கழிக்கட்டுமா? சரிங்கத்த. கையோட சாப்பிட்டுட்டானா ஒரு வேலை முடிஞ்சேன்னு பார்த்தேன். சரி கொஞ்சம் கழிக்கட்டுனே. சரிங்கத்த. பசிச்ச மாதிரியே இல்லை, அப்படிதான் இருக்குமா. ஆனா நம்ம நல்லா சாப்பிட்டா தானே பிள்ளைக்கு பால் வரும். நீ எந்த அளவுக்கு சாப்பிட்டு நல்லா இருக்கியோ அந்த அளவுக்கு பிள்ளை நல்லா வளரும். சரிங்கத்த, கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்றேன். சரிம்மா. சிச்சு என்ன பாக்குறீங்க? உங்க கண்ணுக்கு அம்மா தெரியறனா? என் பிரேம குட்டியா நீங்க? தங்க பிள்ளை, அம்மாவை பார்க்க வந்துட்டீங்களா? ஏமா அல்லாதா, பிள்ளைய ஒரே கையில வச்சுட்டு இருந்தா அது கை சுகம் கண்டுரும். தாயிட்ட படுக்க போடு. தூங்கும்போது போடுறேம்மா, கொஞ்ச நேரம் வச்சு கொஞ்சிக்கிடுறேனே. வாங்கம்மா வாங்க. அம்மா யார் வந்திருக்கான்னு பாருங்க. அடடே மீனாட்சி, வா வா. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. உடம்புக்கு இப்ப பரவாயில்லையம்மா? பரவாயில்லம்மா. மீனாட்சி உனக்கு யார் சொன்னா? சீத்து, முத்து தான் போன் பண்ணா இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்குன்னு. அதான் ஓடியே வந்துட்டேன். சரி சரி. அம்மாடி இல்லாதா, குழந்தைய கொடு. இதையும் சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவகிட்ட கொடுக்கணும். கொடு மீனாட்சி. குழந்தைய பாருமா, அப்படியே அவங்க அப்பனை உரிச்சு வச்சிருக்கா. கண்ணு மூக்கு வாய் எல்லாம் அவி அப்பா தான். நேரம் மட்டும்தான் அவி அம்மா நேரம் போல. ஆமா ஆமா. இல்லாதா பாத்தியாம்மா, நான் கூட சொன்னேன்ல பாப்பா அப்படியே முத்து மாதிரியே இருக்கானு. அதை விட்டுவிட்டு நீ பிரேமா அது இதுன்னு கூப்பிட்டு இருக்க. பாப்பா அப்படியே அவங்க அப்பா மாதிரி. பாரு பாரு, இதுவும் உனக்கு அம்மாச்சி தான். அம்மாச்சி எப்படி வரும்? நான் கொள்ளுப்பாட்டி ஆயிட்டம்ல. ஓ ஆமால்ல மீனாட்சி, அப்ப நானும் கொள்ளுப்பாட்டி தானா? ஐயோ, ராத்திரியெல்லாம் உறங்கல, பகல்ல உறங்க வேண்டியது, ராத்திரி அழுது எல்லாரையும் எழுப்பி விட வேண்டியது. ஆமா, இனி அப்படிதான் இருக்கும். இனி வீல 2 வயசு வரைக்கும் வளர்த்து விடுற வரைக்கும் நமக்கு ராத்திரி தூக்கம் இருக்காது. அதுக்கு அள்ளிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆளுக்கு 3 பேர் இருக்கியல்ல, அதை சொல்லு. மாத்தி மாத்தி ஒவ்வொரு ஆளும் பார்க்க வேண்டியதான். ஆமாம்மா, நாங்க பாத்துக்கிடுறோம். எங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? அப்படி சொல்லு. ஆமா, செந்திர எங்க? வந்ததுல இருந்து செந்திர பார்க்கவே இல்லை. செந்திரம் முத்துவும் கடைக்கு போயிருக்காவ. கொஞ்சம் துணி பாப்பாக்கு சொட்டுலாம் தேவைப்படும் இருக்கு, அதை வாங்குறதுக்கு போயிருக்காவ. சரி சரி. நானும் பிள்ளை வித்தவளை வெறுங்கையோட பார்க்க வந்துட்டேன் அவசரத்துல. விடு மீனாட்சி, நம்ம ஊருக்கு தானே கூட்டிட்டு வர போறோம். அங்க வச்சு பார்த்து ஏதாவது வாங்கி கொடு. ஆமா ஆமா. அம்மா மைனிக்கு தெரியுமா? யாருக்கு? பூரணிக்கு தானே. அவன் நானும் வருவேன்னு ஒரே அடம்பிடிச்சா. கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லாட்டி? இல்லம்மா, நேற்று தான் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டா. இந்த மாதிரி நேரத்தில் இங்கே வந்து அப்புறம் குழந்தைக்கு சீர் பிடிச்சிக்கிடும்ல, அதான் நான் தான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிடலான்னு கூட்டிட்டு வரல. சரி சரி. லதா, என்னம்மா இங்க வந்து உட்காந்துட்ட? ரூம்ல இருக்க வேண்டியதானே? இல்லைங்க, அள்ளியை பார்க்கறதுக்கு யாரோ அவங்க சொந்தக்காரங்க யாரோ வந்திருக்காவ, அதான். அம்மா முகம் எல்லாம் எதுக்கு வாடி போய் இருக்கு? ஒன்றும் இல்லைங்க. அம்மாடி, உன்னைய பத்தி எனக்கு முழுசா தெரியும். உன் முகம் வாடி இருக்கு என்ன? இல்லைங்க, நான் குழந்தைய பிரேமானு கொஞ்சிறது யாருக்குமே பிடிக்கல. பிடிக்கலையா? யாரு என்ன சொன்னாவ? அந்த சீதாலட்சுமி அம்மா தான். ஜாடமடையா குழந்தை அவங்க அப்பா மாதிரி தான் இருக்கு, அதை விட்டுட்டு நீ பிரேமா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டாவ. விடுமா, நீ எதை நினைக்காத. இல்லைங்க, அது நம்ம பிரேமா தான், எனக்கு நல்லா தெரியும். லதா, அப்படி ஒண்ணு நடக்க வாய்ப்பில்லை. அப்படியே அது பிரேமாவா இருந்தாலும், ஆனா இப்போ அது நம்ம குழந்தை இல்லம்மா, அது வேற ஒருத்தவங்க குழந்தை. இல்லைங்க, எனக்கு என்னமோ. லதா ப்ளீஸ்மா, விட்டுரு. யாருக்குமே என் நிலைமை புரிய மாட்டேங்கி. ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பிரேமா இறந்து ஒரு 6 மாசம் இருக்கும். நம்ம எவ்வளோ துக்கத்தில் இருந்தோம். அந்த டைமில் தான் அள்ளி வந்தா. அள்ளி வரும்போது நார்மலாக தானங்க வந்தா. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தானே அவள் கன்சீவாக இருக்கிறதே அவளுக்கு தெரியும். அள்ளி மாசமாக இருக்கிறது அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி நம்ம வீட்டில இருந்து போனதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கலாம். ஏங்க நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அந்த அறிகுறியெல்லாம் காட்டணும்? நான் எங்கேயும் போகலம்மா, உங்க கூட தான் இருக்கேன்ட்டு நம்ம பிரேமா நமக்கு அறிகுறி காட்டியிருக்காங்க. இது நம்ம பிரேமா தாங்க. சரிம்மா, நம்ம பிரேமா தான். என்ன பண்ண முடியும்? நம்ம வளர்க்க முடியுமா சொல்லு? அது நம்ம வீட்டு வாரிசு இல்ல, வேற ஒரு வீட்டு வாரிசு. தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்கமா. நம்ம பொண்ணு பிறந்தா வளர்ந்தா நல்லபடியா படிக்க வச்சோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், இறந்துட்டா, அவ்வளவுதான். அவ வாழ்க்கை முடிஞ்சிட்டு. இனி இந்த குழந்தையாவது நல்லா இருக்கட்டுமா? இந்த குழந்தைய அதோட வாழ்க்கைய வாழணும்லம்மா. விட்டுரு, நீ வேண்டாம். லதா, நீங்க என்னதான் சமாதானப்படுத்தினாலும் இது நம்ம பிரேமா தான். சொல்றது கேளு லதா, அது வேற ஒரு வீட்டு குழந்தை. அது எப்படி? இவ்வளவு நாள் நம்ம பிரேமா தான் சொல்லிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேற வீட்டு குழந்தைன்னா எப்படி? அது நம்ம பிரேமா தான். ஐயோ கடவுளே, நான் இவளுக்கு எப்படி புரிய வைப்பேன்? என்னக்கா திடீர்னு வெளியே போயிட்டிய? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். அம்மா இங்க வாங்க. மீனாட்சி அம்மா. என்னம்மா? இவங்க தான் லதா அம்மா. நான் மாமா கிட்ட கோச்சிட்டு வந்தப்போ இவங்க தான் என்னைய பாத்துக்கிட்டாங்க. இவங்களும் அப்பாவும் இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க முடியாது. அள்ளி, இப்ப எதுக்கு அதை பேசிக்கிட்டு? இல்ல அம்மாச்சி, லதா அம்மாவை மீனாட்சி அம்மாக்கு தெரியாதுல்ல, அதான். மீனாட்சி அம்மா, அது வரைக்கும் பாப்பா என் வயிற்றுல இருக்கிறதே எனக்கு தெரியாது. லதாம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி மயக்கம் தலை சுத்தலாம் வந்துட்டு அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல தான் பாப்பா இருக்கிறது தெரிஞ்சிச்சு. சரி சரி. ஆமா ஐயோ சொன்னாவே
உங்க பொண்ணு வேற இறந்து போச்சாமே. ஆமாம்மா, நான் எப்படிதான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லையே தெரியல. நல்ல தைரியமான பொண்ணுதாம்மா. ஏன் இந்த மாதிரி முடிவெடுத்தான்னு எங்களுக்கே தெரியல. சரி விடுங்க விடுங்க, உங்க கூடயே தான் எப்பவும் இருப்பா. ஆமா மீனாட்சி அம்மா, நான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் பாப்பா இருக்கிறதே தெரிய வந்துச்சா. அதனால இதுதான் அவிய பொண்ணு பிரேமா வந்து பிறந்திருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காவ. இப்ப எதுக்கு அந்த கதையெல்லாம்? என் பிரேமா எங்கேயும் போலமா, அள்ளி குழந்தை மூலமா தான் என் கூட வந்து சேர்ந்திருக்கா. ஆமாம்மா, எப்பயும் உன் கூடயே தான் இருப்பா. நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. சி என்னாச்சுமா? இப்ப பாரு பிரேமா பிரேமான்னு செத்து போனவா பேரையே சொல்லிக்கிட்டு இந்த குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. அது நல்லா வாழணும்னு யாருக்கும் அக்கறை இல்லை போல. சீத்து, மீனாட்சி ஏட்டி நார்மல் டெலிவரி தானே? அப்போ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாள்ல. அப்போ நானும் இங்கேயே இருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வண்டி பிடிச்சி போயிடுவோம். ஆமாம் ஆமாம், வண்டி பிடிச்சி தான் போனோம். வீட்டில் தேட முடியாவளா உன்னைய? மருமவா இருக்கல்ல, மருமவட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பார்த்துக்கிடுவா. அம்மா 3 நாளில் எப்படி நீங்கள் கூட்டு போவீங்க? 6 மாதம் இங்கே இருக்கட்டுமே குழந்தையும் அள்ளியும். அவளுக்கு இதுவும் ஒரு அம்மா வீடு மாதிரி தானே? இல்லைம்மா, அது சரிப்பட்டு வராது. ஏற்கனவே நீ வளகாப்பு போட்டு 3 மாசமா கூட்டு வந்துட்டா. என் பேரன் தூக்கத்துலலாம் அள்ளி அள்ளின்னு தான் புலம்பிட்டு இருந்தான். இதுக்கப்புறமா நாங்கள் இங்கே வச்சோம்னா அவன் கிறுக்காயிருவான். குழந்தை வேற பிறந்துட்டு குழந்தை முகத்தை பார்த்தா 2 பேரும் நல்லா சந்தோஷமா தான் இருப்பாவ. நாங்களே கூட்டிட்டு போறோமா? இல்லைம்மா, இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு. பாவம் அள்ளி வேற பச்சை உடம்புக்காரி. இங்கேருந்து அவ்வளோ தூரம் நீங்கள் எப்படி கூட்டு போவிய? ஒரு 3 மாசமாவது எங்ககிட்ட இருக்கட்டுமே. நானும் கொஞ்சம் குழந்தைய கொஞ்சன மாதிரி இருக்கும்ல. மீனாட்சி அம்மா, நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்களா? ஏட்டிச்சது அந்த பிள்ளை கேட்குது. இல்லை மீனாட்சி, நீ வேணா சைலுக்கிட்ட கேட்டு பாரு. அவன் அள்ளி இல்லாமல் மூஞ்செல்லாம் வாடி போய் தெரிஞ்சான். இப்போ குழந்தை முகத்தை வேற பார்த்தாச்சு. இப்பயும் கூட்டு போலன்னு வையி, அவன் கிறுக்கனாயிருவான். லதா, உனக்கு பார்க்கணுன்னா நீ அங்கே வந்து பாருமா. எப்போ வேணாலும் வா, எப்போ வேணாலும் வந்து பார்த்துட்டு போவோன்னு யாரும் எதுவும் சொல்ல முடியாவ. நாங்கள் இங்கேருந்து போய் எங்கள் சம்பிரதாயம் படி 11ஆவது நாள் குழந்தைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் பேர் வைக்க போகிறோம். எங்கள் வீட்டில் பிறந்த எல்லா வாரிசுக்குமே குலதெய்வ கோயிலில் தான் பேர் வச்சிருந்து. இந்த பிள்ளைக்கு அங்கே வச்சாதான் எங்களுக்கு இது மன திருப்தியாக இருக்கும். சீத்து, என்ன பேர் வைக்கலான்னு இருக்கிய? வேற என்ன பேர் வைக்க போகிறோம்? குலதெய்வ பேர் தான். குலதெய்வ பேரை ஒட்டி தான் பூரணிக்கு பூரணின்னு வச்சிருந்து இந்த பிள்ளைக்கு நான் பூவனான்னு வைக்கலான் இருக்கேன். இல்லைம்மா, பிரேமான் வைங்க, குழந்தைக்கு பொருத்தமாக இருக்கும். பிரேமான் வைக்கணுமா? அது முடியாது. ஏன் அம்மாச்சி? ஏன்னா என்ன சொல்றது, நம்ம வீட்டு வாரிசுக்கு நம்ம குலதெய்வ பேர் தானே வைக்கணும். அதனால் பூரணிக்கு குலதெய்வ பேரை விட்டு பூரணின்னு வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பிள்ளைக்கு குலதெய்வ பேரை ஒட்டி புவனான்னு வைக்கலாம். அதை விட்டுவிட்டு செத்து போன பிள்ளை பேர் பிரேமான்னு வச்சா இந்த பிள்ளை எப்படி நல்லா இருக்கும்? அம்மா, ஏன் பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்லாதியே. அவ திரும்பவும் வந்து பிறந்திருக்கா. திரும்பவும் வந்து பிறந்தாளா? ஏம்மா, இது எங்க வீட்டு வாரிசு. ஏதோ அள்ளி வயிற்றுல இருந்த குழந்தை உன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அறிகுறி காட்டியிருக்கு, அவ்வளவுதானே. அதுக்குன்னு இது உன் பொண்ணாயிருமா? அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் செத்து போன பிள்ளை பேர சொல்லி பிரேமா பிரேமான்னு கொஞ்சிட்டு இருக்கேன். இது இப்பதான் பிறந்திருக்கு. இது நல்லபடியா வாழணும்னு உனக்கு ஆசை இல்லையா? அப்படியே உன் பிள்ளை பிறந்தாலும் உன் வீட்டு சைடு தானமா பிறக்கணும். இது யாரு என்னன்னே தெரியாம எப்படிமா எங்க வீட்டு பிள்ளையா பிறக்கும்? அம்மாச்சி, என்ன பேசுறீங்க? அன்னைக்கு மட்டும் இவங்க நீ காப்பாத்தலாம், நான் அன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க முடியாது. சும்மா அதையே சொல்லாதம்மா. அதுக்குன்னு உதவி செஞ்சா உதவியோட இருக்கணும். நீ பொண்ணா நினைக்கிறேன், வளகாப்பு போட்டு பாத்துக்கிறேன். அவ இன்னும் 7 மாசம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அவங்க பொண்ணு பேர் தான் வைக்கணும்னா அதெல்லாம் என்னால முடியாது. நம்ம குலதெய்வ பேர் தான் வைப்பேன். ஏட்டி சீத்து, நீ என்ன பொறுமையான ஆளுதானே, ஏன் இப்படி கோவப்படுத? இல்ல மீனாட்சி, நீயே யோசிச்சு பாரு. இப்ப பாரு, செத்து போனவ பேரையே சொல்லி சொல்லி கூப்பிட்டாந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. திரும்ப திரும்ப செத்து போயிட்டான்னு சொல்லாதீங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பிள்ளைக்கு நடந்த கொடுமை அப்படி. ஏட்டி சீத்து, எதுக்கிட்டி பிரச்சனை? பிரேமா என்ற புவனான்னு வச்சிட வேண்டியதானே? அது என்ன பிரேமா என்ற புவனா? அப்படிலாம் முடியாது. ஒரே ஒரு பேர் தான், ஒத்த பேர் தான், புவனா. அம்மாச்சி, ஏன் அம்மாச்சி இப்படி எல்லாம் பண்றீங்க? என்ன பண்ணிட்டாவ? வீட்டுல பெரியவிய பேர் வைக்க கூடாதா? சொல்லு. பெரியவிய தான் எல்லாம் முடிவு எடுக்கணும். உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. ஏமா, நம்ம தான் வீட்டில் போய் பேசிக்கலான்னு எல்லாம் முடிவெடுத்துன்னு வச்சிருந்தோம். ஏன் அவசரப்பட்டீங்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஆமா, அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து பிரேமா பிரேமா பிரேமான்னு என்னதாண்டி ஆச்சு? நீயே ஒரு நியாயம் சொல்லு மீனாட்சி. அந்த பிள்ளை இறந்து போயிட்டுனா இவ வீட்டுக்கு போன நேரம் குழந்தை இருக்கே தெரிஞ்சிருக்கு. அதுக்குன்னு நம்ம பொண்ணுதான் திரும்ப வயிற்றுல வந்திருக்குன்னா என்ன நியாயம்? இவ பூர்வீகம் என்ன, அவ பூர்வீகம் என்ன? அப்படியே குழந்தை பிறந்துட்டு சரி, அது எப்படி அங்க செத்து போன பிள்ளை இங்க வந்து எப்படி பிறக்கும்? அதே பேரைய சொல்லி பிரேமா பிரேமான்னு எனக்கு பிடிக்கல. இங்க பாரு அள்ளி, இன்னொரு தடவை அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். இந்த வீட்டுக்கு பெரியவ நான் தான் பேர் வைப்பேன். ஏன் உன் புருஷனுக்கும் நான் தான் பேர் வச்சேன், பூரணிக்கும் நான் தான் பேர் வச்சேன். இந்த குழந்தைக்கு நான் சொல்ற பேர் தான் வைக்கணும். ஷோ கடவுளே. அம்மா, எவ்வளவோ தடவை சொல்லியிருந்து அவங்க பிரேமான்னு கூப்பிட்டுட்டு போட்டோம். எத்தனை நாள் கூப்பிடுவாங்க? நம்ம ஊருக்கு போய் நம்ம குலதெய்வ கோயிலில் நம்ம பேர் வச்சுக்கலாம், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு தான் சொல்லி வச்சிருந்து. இப்போ பாருங்க, சத்தம் போட்டு அந்த அம்மா மனசும் கஷ்டப்பட்டு. ஐயோ,
சீதா லட்சுமி நல்லா பொறுமையான வதனை ஏன் இப்படி பண்ணுதா என்னன்னு தெரியலம்மா. 2 நாளா இப்படிதான் பேசிட்டு இருக்காவ. பாவம் அவிலையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவிலும் அவிய பிள்ளையை இழந்துட்டு தான் நிற்கிறாவ. அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. இது யாரா இருந்தாலும் தோன்றதுதான். ஒருவேளை நம்ம பொண்ணு தான் இந்த குழந்தையா பிறந்திருக்குமோன்னு. சரி பேரை சொல்லி கொஞ்சனா கொஞ்சிட்டு போறாவ. ஒரு 3 நாள் தானே, அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு பொறுமையா இருங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறவ. சரி விடுமா, அவ கோவத்துல அப்படி பேசிட்டா. நான் பொறுமையா எடுத்து சொல்றேன். குழந்தை பிடி, நான் போய் அவட்ட பேசிட்டு வரேன். சரிங்கம்மா.